ஏமா பெரிய மருமவன் வேற நம்ம ரோகிணிக்கு மாப்பிள்ளை பாத்திருக்கான். ஆனா இவ கையால உடைச்ச தேங்காய் இப்படி அழுகி போயிருக்க. இதனால யாருக்கு என்ன கெடுதல் நடக்குமோ தெரியலையேமா. ஐயோ, சீக்கிரமா கல்யாணம் ஆக போற பொண்ணு, ஆனா அவன் உடைக்கிற தேங்காய் அழுகி இருக்கு. இது கண்டிப்பா அபசகுனமேதான். போது நிறுத்துங்க. கெட்டு போன தேங்காவை உடைச்சா அது அழுகிதான் போயிருக்கும். உடனே அது அபசகுணம் அது இதுன்னு சொல்லுவீங்களா? வேற எப்படிதான் சொல்றது ஆதிமா? இவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்க நம்ம வீட்ல ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல இவ கையால உடைக்கிற தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா அது கெட்ட சகுனம் தானே. இத நீங்க உடைச்சிருந்தாலும் அழுகிதான் போயிருக்கும், நான் உடைச்சிருந்தாலும் அழுகிதான் போயிருக்கும். புரியுதா? ஆனா இத நம்ம உடைக்கல, ரோகிணி தானே உடைச்சா. ஏ தமிழரசி, இது நீ உடைக்க வேண்டிய தேங்காய் தான். நீதான் உடைக்க முடியாதுன்னு சொல்லி ரோகிணி கிட்ட உடைக்க சொன்ன, தெரியுதா? அப்போ அபசகுனம் எனக்கு தானா? அபசகுணம் உங்களுக்கும் இல்ல, ரோஹிணிக்கும் இல்ல, யாருக்குமே கிடையாது. அது அழுகி போன தேங்காய். யார் உடைச்சிருந்தாலும் அது இப்படி அழுகி போய் தான் இருக்கும். வேற ஒரு தேங்காய் உடைங்க, நல்லா இருக்கும். ரோஹிணி, ஒரு தேங்காய் எடுத்து உட. பயப்படாத ரோஹிணி, நீ தைரியமா எடுத்து உட. அம்மா எடுத்து கொடுங்க. இந்த பெரிய மருமகளே, இத உட. அப்பாடா, பாத்தீங்களா? இப்ப நல்ல தேங்காய் வந்திருக்கு. அதனால அழுகி போன தேங்காய் வந்தா அபசகுணம் அது இதுன்னு இந்த பழைய காலத்து பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, சரியா? சரி சரி ஆதிமா. சொல்லுங்கக்கா. சரிக்கா, நான் இப்பவே சொல்லிடுறேன். ரோஹிணி, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, சீக்கிரமா காலேஜ். சரிங்க அண்ணி. தமிழம்மா, டிஃபன் ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். போ போ. நான் பண்ணணும். சுறுசுறுப்பா சட்னி அரைப்போ. உட மாட்டா போல இருக்கு தாய் கழுவி. ஆதிர கூப்பிடுறா, சொல்லு ஆதிர. அத்தை, ரூபாவதி மேடம் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். அப்படியா? வேல்வழி அங்க ரெடி ஆயிட்டாளா? இல்ல ஆதிர, அவளை பொண்ணு பார்க்க வர விஷயத்த நான் இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்ல. என்ன அத்தை, ஏன் சொல்லல இன்னும்? அவளை பத்தி அவங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? இது உன்னால வந்து சம்பந்தம்னு தெரிஞ்சாலே அவ்வளவுதான். ஏதாவது குடைச்சல் பண்ணி அத கெடுத்து விட்டுட்டு தான் மறு வேலை பாப்பாங்க. வேல்வழியும் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதேன்னு நினைக்க மாட்டா. ஆதிரியால இது வருதேன்னு நினைச்சு இத கெடுத்துருவா. அதான் அவங்க வரப்ப இத சொல்லிக்கலான்னு பேசாம விட்டுட்டேன். அத்தை, வேல்வழிக்கு இது நல்ல சம்பந்தம், விட்டுறாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மூலமா அவளுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அது கண்டிப்பா நல்லபடியாதான் நடக்கும். அத்தை, ரூபாவதி மேடமும் அந்த மாப்பிளையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அத்தை, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி ஆதிர. சரிங்க அத்தை, பாய். பாய். வேல்வழிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும். ஐயோ மாப்ள, மச்சான் மச்சான் இருக்கட்டும் மச்சான். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நீங்களே இந்த வேலை பாக்குறப்ப நான் பார்த்தா என்ன தப்பு மச்சான்? தப்புன்னு சொல்லல, நீங்க எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு தான் சொன்னேன். இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நான் தான் தம்பி கிட்ட சொன்னேன். ஐயோ நீங்களா? வாங்க வாங்க. சாரி, உங்களை கவனிக்கல. உள்ள வாங்க. வாங்க சரிங்க மாப்ள. மச்சான். வாங்க வாங்க மாப்ள, உட்காருங்க உட்காருங்க. ஆதிரே, வாங்க. வணக்கம் வணக்கம். sister. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் பாட்டிமா. வாங்கம்மா. என்னம்மா, நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாரும் நல்லா நல்லா இருக்காங்களா? இருக்காங்கம்மா. நல்லா இருக்காங்க பாட்டிமா. இவன் வேற டெய்லி வரானே.